அடுத்து உங்களோட விண்ணப்பதாரரோட திருமண நிலை கேட்டிருக்காங்க. திருமணமானவர் அப்படின்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு மட்டும் ஆம்னு போடுங்க. கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண், மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி, விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நாள்பட்ட நோயால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர், 2 குழந்தைகளுடைய 35 உட்பட்ட விதவை, குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண், திருமணம் இது திருமணமானவங்களுக்கு. திருமணமாகாதவங்களுக்கு அப்படின்னா ஆதரவற்ற பெண், தாய் தந்தை இறப்பு சான்று, விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்காங்க அப்படின்னா குள்ளத்தன்மை உடையவராக இருந்திருக்காங்க அதற்கான சான்று, தொழுநோயிலிருந்து குணமடைஞ்சாங்கன்னு அதற்கான சான்று, ஆசிட் வீசினாங்க அப்படின்னா அதுக்கான சான்று. ஸோ ஆமாம் இல்லையா அப்படின்றத படித்து பார்த்துட்டு தெளிவாக டிக் பண்ணுங்கள். அடுத்த இடம் தாலுக்கா ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸோட நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டில் அப்ளை மென்ஷன் பண்ணுங்கள். விண்ணப்பதாரரோட சைன் உங்களோட சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஃபார்மோட ஃபுல் டீட்டெயில்ஸு. அதை 2 வீடியோவை போட்டிருக்கேன். இது நிபந்தனைகள், என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. என்னென்னலாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க.